தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் ஒரு தகவல் தமிழர்களை ஆச்சரியப்படுத்தியும் வட இந்தியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியும் இருக்கிறது. ராவணன் யார்? ராவணன் மன்னனா மனிதனா? தமிழர்களின் வரலாற்றினை சிதைப்பதற்கு வட இந்தியர்களின் தலைமையில் பல வகைப்பட்ட வரலாற்று அழிப்பு ஆரம்ப காலங்களிலிருந்தே வந்திருக்கிறது. எல்லா வழிகளிலும் உலகை ஆண்ட மிகப்பெரிய சக்தியாக தமிழினம் இருந்ததால்தான் அதை அழிப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பங்களிலிருந்து நடந்திருக்கின்றன என்பதை வரலாற்று சிதைப்புகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஈழத்தை பலமாக வைத்திருந்ததோடு நல்லாட்சியும் புரிந்தவன்தான் ராவணன். ராவணன் பற்றிய ஆய்வு குறிப்புகள் தமிழில் இருப்பதை விட சிங்களத்தில்தான் அதிகம் காணப்படுகின்றன. ராவணனை பற்றி தமிழில் இணையத்தில் தேடினால் வருவது எல்லாம் சினிமா சம்பந்தப்பட்ட தகவல்களும் தேவையற்ற பல தகவல்களும் தான். இதனிலிருந்து ராவணனை பற்றி எந்த அளவு தமிழில் ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் ராவணனை பற்றி எத்தனை பேர் தேடியிருக்கிறார்கள் என்பதையும் யூகித்து கொள்ளலாம். ராவணனின் அடுத்த பிறப்புத்தான் புத்தர் என சொல்லும் சிங்கள சமூகம் சிங்களவர்களை காக்கத்தான் ராவணன் புத்தராக பிறப்படுத்ததாக சொல்கிறது. ராவணனை சிங்கள மன்னன் என்று சிங்கள எழுத்தாளர்கள் பலர் இன்னமும் சொல்லி வருவதோடு அந்த தகவல் தலைமுறையாக கடத்தப்பட்டும் வருகிறது. ராவணனை கொன்றதை தமிழ் மக்கள் கொண்டாடுவதாகவும் அதைத்தான் தீபாவளி என்கிறார்கள் என்றும் சிங்கள தலைமுறைகளுக்கு வரலாறு ரீதியாக திரிவுபடுத்தப்படுகிறது. ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் என்பதோடு அவனது காலத்தில் ஈழம் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் இருந்திருக்கிறது. சிங்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள கட்டுரைகள் மற்றும் ஆவணங்களே இதை சொல்கிறது. ராவணன் பாவித்த புட்புக விமானத்தின் சில எச்சங்களும் ராவணன் காலத்து சில எச்சங்களும் சிகிரியா குன்றின் நடுவில் இருக்கிறது என்று நம்பப்படும் சுரங்கத்திற்குள் இருந்ததாகவும் மேற்கத்தேய ஆட்சியாளர்களின் காலத்தில்தான் அவை திருடப்பட்டிருக்கலாம் எனவும் அந்த சிங்கள ஆய்வாளர்கள் நம்புவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சிகிரியா குன்றின் உச்சியிலிருந்து தரைக்கு குன்றின் நடுவில் சுரங்கம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். விமானம் வைத்திருந்த ராவணனால் சுரங்கம் அமைத்திருக்க முடியும் என்ற நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அது தவிர எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளின் கட்டுமானத்திற்கும் பாபிலோனா பூந்தோட்டம் அமைப்பதற்கான கட்டுமானத்திற்கும் ராவணனின் காலத்தில் விமானம் மூலமாக ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது எகிப்து பிரமிடுகளில் காணப்படுவதாகவும் இதில் லங்காபுரா என்று எழுதியிருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆக எகிப்து பிரமிட்டு கட்டுமானங்களில் ஈழத்திலிருந்து ஆட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது, அதுவும் விமானம் மூலமாக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பது ஆய்வு. இது குறித்து யாரிடமாவது தரவுகள் இருப்பின் மறக்காமல் இங்கு பதிவு செய்யுங்கள். முழு ஈழத்தையும் ராவணன் ஆண்டான் என்பதற்கு இத்தகைய இலங்கையின் தெற்கிலிருந்து வடக்கு வரை பாதிப்புகள் இருக்கின்றன. ராவணனை சார்ந்து நிற்கும் பெயர்கள் முக்கிய சின்னங்கள் என பல விஷயங்கள் இன்னமும் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோக ராவணன் ராமனால் கொல்லப்படவில்லை என்றும் கோமா நிலையில் இருக்கக்கூடிய ராவணனின் உடல் சிவனொளிபாத மலையை அண்டியே அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கலாம் என்பது சிங்களவர்களின் நம்பிக்கை. இலக்கியங்களுடன் தொடர்புபடுத்தி ராவணன் பற்றி சில தமிழ் ஆய்வுகள் இருப்பதினால் இன்று பல ஆதாரங்கள் தொலைக்கப்பட்டுள்ள நிலையில் நாம் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. இருப்பதிலிருந்து ஆராய்வது அல்லது இருப்பதை வைத்துக்கொண்டு நமது அடுத்த தலைமுறைக்கு தகவல்களை கடத்துவது மிக முக்கியமானது என்றும் கருதுகிறோம். ராவணன் இலங்கையை ஆட்சி செய்த அரசனாகவும் பக்தனாகவும் ராமனுக்கு நேர் எதிராகவும் இராமாயணத்தில் சித்தரிக்கப்பட்ட தீய கதாபாத்திரமாவார். பல ஓவியங்களில் ராவணன் 10 தலைகளை உடையவனாக சித்தரிக்கப்படுகின்றார். ராவணனுடைய ஆட்சியின் போது இலங்கை வளமாக காணப்பட்டதாகவும் ராவணன் விமானம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது. வாரிய போல, அதாவது வானோடும் களம் இறங்குமிடம் போன்ற ஊர் பெயர்களும் இலங்கையில் உண்டு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ராவணன் பிராமணராகவும் சிவபக்தி மிக்கவராகவும் சித்தரிக்கப்படுகின்றார். அதேவேளை அவன் ஒரு அரசனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான். ராவணன் பற்றிய கருத்துக்கள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன. இராமாயணத்தில் ராவணன் ராமரின் மனைவியான சீதையை கடத்திச் சென்றதாகவும் இலங்கையில் சிறை வைத்து திருமணம் செய்ய எத்தனித்ததாகவும் அதாவது முயற்சித்ததாகவும் இவன் பல பெண்களை பலாத்காரமாக தன் மனைவிகளாக அடைந்ததாகவும் சித்தரித்தனர்.
மண்டோதரி, வேதவதி, ரம்பா ஆகியோர் இவர் மனைவியர்கள். ராமன் ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்ன, நாட்டு நிலைமை பற்றி எவ்வித அக்கறையும் இல்லாமல் இருப்பவர்களை பார்த்து இப்படி சொல்வது வழக்கம். அதாவது ராமன் ஆண்டால் நாடு நன்றாக இருக்குமென்றும், ராவணன் ஆண்டால் நாடு மோசமாக இருக்குமென்றும் கர்ண பரம்பரையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் ராமன் ஆட்சி என்று சொல்லப்படுவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த செருப்பின் ஆட்சிதான். அந்த ஆட்சியின் போது ராமனும் சீதையுமே காட்டில் திரிய வேண்டியிருந்தது என்றால் அந்த நாட்டு மக்கள் எங்கெங்கே தெரிந்திருப்பார்களோ தெரியவில்லை. வனவாசம் முடிந்து நாடு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகாவது ராமனால் சிறப்பாக ஆட்சி செய்ய முடிந்ததா? இல்லை. யாரோ எதையோ சொன்னார்கள் என்று மனைவி சீதையை தீக்குளிக்க செய்த பெண்ணடிமைத்தனம்தான் அந்த ஆட்சியில் நிலவியது. அதன் பிறகும் அவளை காட்டுக்குள் அனுப்பிவிட்டான் ராமன். இப்படியெல்லாம் சீதை என்ற பெண் தன்னந்தனியாக திரிய வேண்டியிருந்ததை மனதில் வைத்துதான் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியும் நடு இரவில் ஒரு பெண் உடல் நிறைய நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக நடக்கும் சூழ்நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டால் அதுவே ராமராஜ்யம் என்றார் போல. ராவணன் ஆண்ட இலங்கையின் அழகையும், அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையையும், கலைகள் ஓங்கியிருந்த சூழ்நிலையும் கம்பன் வருணித்திருக்கும் விதத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும். நல்லது நடப்பதை பொறுத்து கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல்காரர்கள் அதை கெடுக்க நினைப்பது போல ஓங்கியிருந்த மாளிகைகளை கொண்ட இலங்கையை ராமபக்தனான அனுமன் தன் வாளில் பற்றிய தீக்குண்டு அழித்ததையும் ராமாயணம் வர்ணிக்கிறது. எப்படி பார்த்தாலும் ராமனின் அயோத்தியை விட 1000 மடங்கு உயர்வானதாகவே இருந்திருக்கிறது ராவணன் ஆண்ட இலங்கை. அப்புறம் ஏன் நல்ல ஆட்சியை ராமன் ஆட்சி என்றும் மோசமான ஆட்சியை ராவணன் ஆட்சி என்றும் சொல்கிறோம்? இந்த கேள்விக்கான விடையைத்தான் 60 ஆண்டுகளுக்கு முன்பு உரக்க சொல்லின திராவிட இயக்கங்கள். ஆரிய ஆதிக்கத்தின் விளைவால் தமிழ் மகாகவியான கம்பன் ஆரியத்தின் தாசான தாசனாகி வால்மீகியையும் மிஞ்சிடும் வகையில் கற்பனை கதாபாத்திரங்களை ராமனை தெய்வமென்றும் தமிழ் மன்னனான ராவனை அரக்கன் என்றும் சித்தரித்து இராமாயணத்தை படைத்தான். கவிச்சுவையிலும் பக்தி சொட்டும் தமிழிலும் கம்பன் பின்னி எடுத்திருந்த காரணத்தால் ராமனே நமக்கும் தெய்வமானான். தமிழ் மன்னனான ராவணன் அரக்கனானான். இந்த ஆரிய பண்பாட்டு படைப்பை விரட்ட வேண்டும். காப்பியங்கள் வழியாக தமிழ் மக்களின் மானங்களில் வரையப்பட்டுள்ள இழிவான சித்திரம் அழிக்கப்பட வேண்டும் என்பதை திராவிட இயக்கங்கள் போர்க்குரலோடு அப்போது வலியுறுத்தின. ஆனால் இப்போது ஒன்றும் சொல்வதற்கில்லை. கம்பராமாயணம் தமிழர்களை இழிவுபடுத்தும் காப்பியமே என்பதை நாவலர் சோமசுந்தர பாரதியாருடனும் அறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடனும் மேடையில் வாதிட்டு வென்று காட்டினார் பேரறிஞர் அண்ணா. அடுத்தவன் எழுதியதை குற்றம் சொல்லத்தான் முடியுமா? தமிழனின் பெருமையை உணர்த்தும் விதத்தில் உங்களால் ஒரு காப்பியத்தை படைக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியவர்களும் அப்போது உண்டு. அத்தகையவர்களின் வாயை அடைக்கும் விதத்தில் புலவர் குழந்தை அவர்களால் படைக்கப்பட்டதுதான் ராவண காவியம். வால்மீகி, கம்பர், துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய இராமாயணங்களில் உள்ள செய்திகளையே அடிப்படையாக கொண்டு ராவணன் மீது சுமத்தப்பட்ட பழியை துடைக்கும் மாற்று காப்பியத்தை படைத்தார் புலவர் குழந்தை. அவரது படைப்பு கற்பனை பாத்திரமான ராவணனின் பழியை மட்டும் துடைக்கவில்லை, நெடிய பாரம்பரியம் கொண்ட தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டு பெருமைகளையும் மீட்டெடுத்தது. இலக்கியத்தின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டுமோ அதனை உணர்ந்து செய்யப்பட்டதே ராவண காவியம் எனும் பெருங்காப்பியம். ராவணனுடைய தந்தை வைசர்வ மகரிஷி ஆவார். வீடணன், கும்பகர்ணன், சூர்பனகை ஆகியோர் உடன் பிறந்தவர்களாவார். ராவணன் சமவேதத்தில் நிபுணத்துவம் பெற்றவன். இதனை இராமாயணமே எடுத்து சொல்கிறது. அவன் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது. கைலாயத்தை தூக்கும் ராவணன், அதாவது ராவணன் 10 தலை கொண்ட இலங்கை அரசன், ராமனுக்கு எதிரியான இவன் மிக சிறந்த சிவபக்தன், புராணங்களில் இராட்சசனாக சித்தரிக்கப்படுபவன். கைலாயத்தை தன் நாட்டில் வைக்க விரும்பிய ராவணன் வடக்கே சென்று எந்தவித கடினமும் இல்லாமல் இமயத்தை தூக்கி தன் நாடு நோக்கி நடந்தான். மலையில் திடீரென ஏற்பட்ட ஆட்டத்தை உணர்ந்த பார்வதி தேவி பாதுகாப்பு வேண்டி சிவனிடம் ஓட, நடந்ததை அறிந்த சிவன் ராவணனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பி தன் இடது கட்டை விரலால் மலையை சற்று அழுத்த தப்பிக்க வழியின்றி கீழே மாட்டிக்கொண்டான் ராவணன். ஆனால் சிவபக்தர்களுக்கு தெரியும் சிவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று. தன் தொடை நரம்பினால் வீணை போன்ற ஏற்பாடு செய்து சாமவேத பாடல்களை பாட மனம் இறங்கினார் சிவபெருமான். ராவணனை செல்ல அனுமதித்தார். மற்ற தெய்வங்களுக்கு சொல்லப்படாத சிறப்பு இதுவே.
சிவபெருமானுக்கும் அவர்தம் அடியார்களுக்கும் மிக சிறந்த உறவு உண்டு. ஒருவரையொருவர் மதிக்கும் பண்பு வந்துவிட்டால் ஏது இங்கே பிரச்சனைகள்? ராவணன் நீர்வீழ்ச்சி இலங்கையின் ஊவா மாகாணத்தில் கிருத்தி ஆற்றில் அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகும். இது எல்லை வல்லவாய பெருந்தெருவிற்கு அருகே அமைந்துள்ளது. பாதையில் இருந்தபடியே இதனை பார்வையிட முடியும். இதன் நீரூற்று வேவதன்ன மேட்டு நில காடாகும். நீர்வீழ்ச்சி 3 படிநிலைகளில் பாய்கிறது. முக்கிய பாய்ச்சல் 9 மீட்டர் மட்டுமே ஆகும். நீர்வீழ்ச்சி சுண்ணாம்புக்கல் பாறையில் அமைந்துள்ளது. எனவே பாறை அரிப்பு துரிதமாக நடைபெறுகின்றது. மானசரோவர் ஏரி கைலை மலையில் உள்ள நன்னீர் ஏரி. இது உலகத்திலேயே மிக உயரத்தில் உள்ள நன்னீர் ஏரி என்று கருதப்படுகின்றது. இதன் அருகே ராட்சதளம் ஏரியும் உள்ளது. இந்த ராட்சதளம் ஏரியிலிருந்து ராவணன் தவம் புரிந்ததாக ஒரு கதை உள்ளது. ராவணன் நீர்வீழ்ச்சி இராமாயணத்தோடு தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் அமைந்துள்ள குகையில் சீதையை ராவணன் மறைத்து வைத்திருந்தார் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். மேலும் ராவணன் காலத்து ஆலயங்கள், ராவணனின் வேறு சில வரலாற்று எச்சங்கள் சிலவற்றை பார்க்கலாம். ராவணன் காலத்து ஆலயங்கள் என்று குறிப்பிடுவதனால் அவை ராவணனால் கட்டப்பட்டன என்று பொருள் இல்லை. விஜயன் வருகைக்கு முன்னரே இலங்கையில் இருந்த சைவாலயங்கள் என்று இவற்றை கூறலாம். விஜயனின் வருகைக்கு முன்னர் இலங்கையில் வாழ்ந்த இயக்க நகரின் ஆட்சியில் அக்காலத்து மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. அக்கால மன்னர்களில் ராவணன் குறிப்பிடக்கூடிய ஒருவனாகையால் இவ்வாறு ராவணன் காலத்து சைவாலயங்கள் என்று குறிப்பிட்டோம். வித்துசேகன் 29 வருடங்களும் 3 மாதங்களும் இலங்கையை ஆண்டான். இவனுக்கு பின் இவனது மகன் சுகேசன் என்பவன் மணிபுரம் என்னும் கதிரவன் மலையை தலைநகராக்கி இலங்கையை ஆட்சி புரிந்தான். ஆதி காலத்தில் மயனால் கட்டப்பட்ட திரிகேதீஸ்வரம், முனீஸ்வரம், நாகுலேஸ்வரம் என்னும் சிவாலயங்களை சுகேசன் பழுது பார்த்து அவற்றுக்கு அநேக நகைகளையும் நிலங்களையும் கொடுத்தான். இவ்வாறு கணபதி பிள்ளையின் இலங்கையில் புராதன சரித்திரம் என்ற நூலில் கூறப்படுகின்றது. சுகேசன் என்பவன் ராவணனுக்கு முந்தைய காலத்தில் இலங்கையில் ஆண்ட ஒரு மன்னனாவான். இதைவிட இலங்கையில் விஜய மன்னன் குடிகளை வசப்படுத்தும் நோக்குடன் சமய வழிமுறைகளை சரியாக கடைபிடித்தான். இலங்கையில் ஆட்சியை அமைக்கும் முன்னரே 4 திசைகளிலும் சிவாலயங்களை எழுப்பினான். கீழ் திசையில் கணேசர் கோவிலையும் மேல் திசையில் கேதேச்சர கோவிலையும் பழுது பார்த்து அக்கோவில்களில் பூஜை நடத்தும் பொருட்டு காசி பிராமணர்களை அழைத்து வந்தான் என யாழ்ப்பாண வைபமாலையில் கூறப்படுகிறது. இதிலிருந்து விஜயனின் வருகைக்கு முன்னரே இலங்கையில் இருந்த ஈழத்தின் பழமை வாய்ந்த சைவாலயங்கள் இவை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இவ்வாலயங்கள் பற்றி நாம் பார்த்தால் மிகவும் வியப்பாக இருக்கும். திரிகேதீஸ்வரம் இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதியிலுள்ள மன்னார் மாவட்டத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மாத்தோட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோவிலாகும். ஈழத்தின் பழங்குடியினர் நாகர்களது முக்கிய வழிபாட்டு தலம் என்பதால் இத்திருக்கோவிலிற்கு நாகநாதர் எனவும் பெயர் வழங்கி வந்துள்ளது. இந்த தகவல்களால் சைவ சமயங்களின் தொன்மையையும் பெருமையையும் இத்திருக்கோவில் இயம்புகின்றது. திருக்கோணேச்சரம் இலங்கையில் திருக்கோணமலையில் உள்ள திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற தலமாகும். இதுவே இலங்கையின் புகழ்பெற்ற ஆலயங்களுள் ஒன்றாக விளங்குகின்றது. உலகில் உள்ள வழிபாட்டு தலங்களில் மிக பழமையான இவ்வாலயத்தை இலங்கையை ஆண்ட மனுமாணிக்க ராஜா என்ற மன்னன் கிமு 1300ஆம் ஆண்டிற்கு முன்னர் இக்கோயிலை கட்டினான் என்று சான்றுகள் கூறுகின்றன. சிவபக்தனாகிய ராவணனால் இங்குள்ள சிவலிங்கம் தாபிக்கப்பட்டதாக ஐதீகம் உள்ளது. இது தவிர புத்தள மாவட்டத்தில் சுலாபம் என்ற இடத்தில் காணப்படுகின்ற முன்னேஸ்வரம், வடபதியில் கிரிமலை பகுதியில் அமைந்துள்ள நகுலேஸ்வரம், தென்பகுதியில் காணப்படுகின்ற தொண்டீஸ்வரம் என்பன இலங்கையில் ஆதிக்குடிகளான இயக்கநாகர் என்ற இனத்தவர்கள் காலத்து ஆலயங்களாகும். இவ்வாலயங்கள் யாரால் கட்டப்பட்டன என்பது பற்றிய எந்த தகவலும் இல்லை என்றே கருதுகின்றோம். இவ்வாலயங்கள் பற்றிய பழைய புராண கதைகளை நாம் அறிய முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. அவை பற்றி நமக்கு எதுவும் தற்போது தகவல்கள் தெரியவில்லை. அதை பற்றிய தகவல்கள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. இங்கு மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், தமிழர்களின் தொன்மையை கூறும் இவ்வாலயங்கள் சில இன்று சிங்களமயமாக்கப்பட்டு சிங்களவர்கள் வாழும் பகுதியில் அமைந்துள்ளன. உதாரணமாக கதிர்காம முருகன் ஆலயத்தையும் மாத்தறை மாவட்டத்தில் தேவேந்திர முனையில் அமைந்துள்ள தொண்டீஸ்வரர் ஆலயத்தையும் குறிப்பிடலாம். போர்த்துகீசரால் அழிக்கப்பட்ட இந்தோண்டீஸ்வரர் ஆலயம் சிங்கள மக்களால் விஷ்ணு ஆலயமாக மாற்றப்பட்டுள்ளது. இது தவிர திருமலை கோணேச்சர ஆலயம், கிரிமலை நகுலேஸ்வர ஆலயம், மாந்தோட்ட கேதேச்சர ஆலயம், சிலாபந்து முனேஸ்வர ஆலயம்,
என்பன நினைத்தவுடன் சென்று வர முடியாத, மக்களே இல்லாத சூன்ய பிரதேசங்களில் அமைந்துள்ள ஆலயங்களாகும். இவற்றுக்கு சென்று வர பல கட்டுப்பாடுகள் இராணுவத்தினரால் விதிக்கப்பட்டுள்ளதால் இக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ராவணன் வெட்டு. இது திருக்கோணமலையில் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு அண்மையில் அமைந்திருக்கிறது. இது பற்றிய புராண கதைகள் எதுவும் தெரியவில்லை. தெரிய வரும்போது தமிழர்களின் தொன்மை வரலாறு மிக சிறந்ததாக மாற்றப்படும். அது மட்டுமல்ல, திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் சிவபக்தனாகிய ராவணனால் தான் ஸ்தாபிக்கப்பட்டதாக ஒரு ஐதீகம் உள்ளது. சிகிரியா குண்டமானது 6ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த காசியப்பனால் அமைக்கப்பட்டது என்றுதான் வரலாற்று நூல்களில் காணப்படுகின்றது. இருப்பினும் ராவணன் இறுதியாக ஆட்சி செய்த இடம் சிகிரியா. ராவணனின் மறைவுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை பெற்றுக்கொண்ட விபீஷணன் தனது தலைநகரத்தை சிகிரியாவிலிருந்து கலனிக்கு மாற்றினான். இன்றும் கலனியில் உள்ள ஒரு விகாரையில் விபீஷணனின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் ராவணனின் ஓலைச்சுவடியில் காணப்படுகின்றன என்று தினக்குரலில் அண்மையில் வெளிவந்த ஒரு கட்டுரையில் பார்த்தோம். இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் கதிர்காமத்திலுள்ள குதிரை மலை மீது நின்று தென்கடலை நோக்கினால் குடா வடிவிலான கச்சிகரமும் கற்கொடியும் ஒன்று கடற்தளத்தின் மீது தெரிவதை இன்றும் பார்க்கலாம். இந்த 2 பாறைகளும் ராவணனின் சிறிய கோட்டை, பெரிய கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது. ராவணனின் ஆட்சி என்பது மிகவும் சிறந்ததாகவே இருந்திருக்கிறது. மகா வம்சத்தின்படி இலங்கையின் வரலாறு விஜயன் வருகையோடுதான் ஆரம்பிக்கிறது. இருப்பினும் அதற்கு முதலில் இயக்கர் நாகர் என்ற ஆதிக்குடிகள் இலங்கையில் வாழ்ந்ததாக மகா வம்சத்தில் கூறப்படுகின்றது. இவ்வாறு இலங்கையின் ஆதிக்குடிகளாக கருதப்படும் இயக்கர் நாகர் பற்றியும் அவர்களோடு ராவணனுக்கு உள்ள தொடர்புகள் பற்றியும் பல ஐதீகங்கள் பல உள்ளன. இவற்றுக்கு மேலாக இலங்கையானது முதலில் இந்திய துணைக்கண்டத்துடன் இணைந்தே இருந்தது. பின்னர் ஏற்பட்ட ஒரு கடற்கோள் அழிவின் போது நிலத்தின் பல பகுதிகள் நீரில் தாழ்ந்து போக இந்திய துணைக்கண்டத்திலிருந்து இலங்கையானது தனிமையாக்கப்பட்டது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதற்கு இன்னும் ஒருபடி மேலாக பைபிளில் கூறப்படுகின்ற நோவா காலத்தில் பூமியில் ஏற்பட்ட பேரழிவும் இந்நிகழ்வுடன் சேர்த்து கூறப்படுகின்றன. புவி நிலப்பரப்பில் பல கண்டங்கள் இருந்தன. அவற்றில் ஒரு கண்டமாக இப்போதைய இந்தியாவும் அதனை அண்டிய நிலப்பரப்புகளும் காணப்பட்டன. இக்கண்டங்களை ஆட்சி செய்தவர்களில் மனு சக்கரவர்த்தி என்பவனும் ஒருவன். இவனுக்கு சமன் என்று ஒரு மகனும் ஈழம் என்ற ஒரு மகளும் இருந்தார்கள். மனுவின் பின்னர் இவ்விருவரும் இக்கண்டத்தை ஆண்டு வந்தனர். தென்பகுதியை சமனும் வடப்பகுதியை ஈழம் என்று அழைக்கப்பட்ட குமரியும் ஆண்டு வந்தனர். குமரி ஆட்சி செய்த பகுதிகளை குமரி கண்டம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. குமரி கண்டத்தில் உள்ள ஒரு நகரில் கன்னியாகுமரி ஆட்சி புரிந்ததால் அந்நகரம் கன்னியாகுமரி என்று அழைக்கப்பட்டது. இக்கன்னியாகுமரி என்னும் பட்டினம் குமரி கண்டத்துக்கு சில காலம் தலைநகராகி விளங்கியது. இந்த குமரி கண்டத்திலேயே இலங்கை நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு முதலியன நாடுகள் அடங்கியிருக்கின்றன. ஈழம் என்னும் அரசி ஆட்சி புரிந்த பகுதியே அவளின் பெயரால் ஈழம் நாடு என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் ஈழ நாடு ஆகியது. இடையில் ஏற்பட்ட கடற்கோள்களே ஈழ நாடு என்று அழைக்கப்பட்ட தற்போதைய இலங்கையை ஏனைய நிலப்பரப்புகளிலிருந்து பிரித்துவிட்டன. இக்கடற்கோள்களால் ஏற்பட்ட அழிவினால் நிலப்பரப்பு மாத்திரமின்றி வரலாற்று சான்றுகள் எல்லாம் சமுத்திரத்துக்குள் ஆழ்ந்துவிட்டது. சமனாண்ட பிரதேசமும் கடலுள் மூழ்கிவிட்டது. மிகுதியான நிலப்பரப்பு இந்திய கண்டம், இலங்கை முதலியன பல தேசங்களாக பிரிந்தன. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் குமரி கண்டம் பின்னர் அழிவுக்குட்பட்டதாக கூறப்படுகின்றது. ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஏர்ன்ஸ்ட் ஹெக்கெல் கூற்றுப்படி லெமோரியா கண்டத்திலிருந்தே மனித இனம் தோன்றியிருக்கலாம் எனவும், மேலும் அவற்றின் துள்ளுயிர் எச்சங்கள் பல கண்டம் கடற்கோளால் அழிக்கப்பட்டதனால் கிடைக்கப்பெற இயலவில்லை எனவும் கூறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சில விஞ்ஞானிகள் இந்த கண்டம் பசிபிக் கடல் வரை இருந்திருக்க வாய்ப்பிருக்கலாம் என்ற கூற்றையும் தெளிவுபடுத்துகின்றனர். இந்த லெமோரியா கண்டமே குமரி கண்டமாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். குமரி கண்டம் அழிந்ததும் பின்னர் குமரியின் சந்ததிகளில் தோன்றிய அரசர்களில் பரதன் என்பவனும் ஒருவன். அவன் 40 வருடங்களாக குமரி கண்டத்தை ஆண்டு வந்தான். இவனின் ஆட்சியால் இக்கண்டம் செழிப்பாக சிறப்புற்று விளங்கியதால் பின்னாளில் இக்கண்டத்துக்கு பாரத கண்டம் என்று வழங்கப்பட்டது. அந்நாட்களில் இக்கண்டத்தில் வாழ்ந்தவர்களை பரதர், நாகர், இயக்கர், அரக்கர், ராட்சதர், பூதர், அசுரர், அவுணர், இடிமவர், கருடர், முனிவர், சித்தர், கத்துருவர், வானரர் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தனர். இராமாயணத்தில் வாலி, சுக்கிரவன் என்னும் வீரர்கள் மேற்கூறப்பட்ட வானர வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வேந்தனாக கூறப்படும் ராவணனும் இவனை சேர்ந்தவர்களையும் இயக்கர், நாகர் அல்லது ராட்சதர்கள் என கூறப்பட்டுள்ளது.
இவர்கள் அந்நாட்களில் நாகரிகம் அடைந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். சமய வழிபாடுகளில் சிறப்பாக இருந்தார்கள். எனினும் இராமாயணமானது வட இந்தியர்களான ஆரியர்களால் இயற்றப்பட்டமையாலும் அவர்களின் கதைகளுக்கு முக்கியத்துவமாக கொண்டு காணப்படுவதால் தென்பகுதியைச் சேர்ந்த ராவணனை ஒரு அரக்கனாக, காமுகனாக சித்தரித்துள்ளார்கள் என்பது பலருடைய கருத்து. ராவணன் சிவபக்தன், சமய வழிபாடுகளில் அக்கறை உள்ளவன் என்பதை இராமாயணம் கூறியுள்ள போதிலும் அக்காலத்தில் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வாழ்ந்த இயக்கர், நாகர் போன்ற பூர்வக்குடிகளுடன் குடியேற்றவாசிகளான ஆரியர்களுக்கு பகை இருந்துள்ளது. இதன் காரணமாகவே இராவணனையும் அவனை சார்ந்தோரும் அவ்வாறு தீயவர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் அவ்வாறில்லை என்று தற்போது புரிந்து கொண்டிருக்கிறது. இலங்கையின் ஆதிக்குடிகளான முக்கியமாக பேசப்படுகின்ற இயக்கர், நாகரின் ஆட்சிகள் பற்றி நாம் பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவோம், அதிர்ச்சியாவோம். திரிகோணமலை, இலங்காபுரம், சிங்கன் நகர், பணிபுரம், திருக்கோயில், முருகன்துறை, கலியாணி ஆகிய இடங்களை தலைநகராக கொண்டு பல மன்னர்கள் ஆட்சி செய்ததாக வரலாற்று நூல்களில் கூறப்படுகின்றது. அவற்றில் முக்கியமானவனான இராவணனின் ஆட்சி காலமும் இருக்கிறது. அக்காலத்தில் வாழ்ந்த முக்கியமான மன்னர்கள் இவர்கள்தான்: சேம்பன், சேம்பனின் மருமகன் யாளிமுகன், ஏதியின் மகன் விதுகேசன், விதுகேசனின் மகன் சுகேசன், சுகேசனின் மகன் மாலியவான், மாலியவான் தம்பி சுமாலி, குபேரன். இராவணன் ஆட்சி காலத்து நாகர் பரம்பரையில் வந்த கைகேயி என்னும் தமிழ் அரசகுமாரி, வச்சிரவாகு, வச்சிரவாகுவின் புதல்வர்கள் இராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் புதல்வர்களையும் சூர்பனகை என்ற புத்திரரையும் பெற்றால் இப்பெயர்கள் இவர்களின் பகைவர்களால் அழைக்கப்பட்டு பிரபல்யம் அடைந்த பெயர்களாகும். ஆனால் உண்மை பெயர்கள் வேறு. இவர்களின் பிள்ளை பெயர்கள் முறையே சிவதாசன், பரமன், பசுபதி, உமையம்மை என்பவையாகும். சிவதாசனே இராவணன் என்றும், பரமனே கும்பகர்ணன் என்றும், பசுபதியே விபீஷணன் என்றும், உமையம்மையே சூர்பனகை என்றும் அப்போது அழைக்கப்பட்டனர். இலங்கையின் ஆட்சி உரிமையை பெறுவதற்கு இராவணன் தனது தமையனாகிய குபேரனுடன் யுத்தம் செய்தான். குபேரன் என்பவன் இராவணனின் தந்தையாகிய வச்சிரவாகுவின் இயக்க சாதியைச் சேர்ந்த இன்னொரு மனைவியின் மகன். தம்பியுடன் யுத்தம் செய்வது முறையல்ல என்று குபேரன் எண்ணியதால் ஆட்சி பொறுப்பை இராவணனிடமே ஒப்படைத்துவிட்டுதான் அழகாபுரியை ஆட்சி செய்தான். அக்காலத்தில் குபேரனின் ஆட்சியில் இயக்கர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். குபேரனுக்கு பின் இராவணன் இலங்கை முழுவதற்கும் அரசனாகி இலங்காபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான். இராவணன் மண்டோதரியை திருமணம் செய்தான். மண்டோதரியும் கற்பில் சிறந்தவளாக விளங்கினாள். இவள் இந்திரஜித்து, அதிசகாயன் ஆகிய திறமைமிக்க புத்திரர்களையும் பெற்றெடுத்தாள். இதற்கு பிறகுதான் இந்த இராமாயணம் கதை வருகிறது. இராமாயணம் கதை என்று சொன்னாலே நாம் அவரது 4 சகோதரர்கள் சீதையை திருமணம் செய்து கொண்டது, 14 வருடங்கள் காட்டிற்கு செல்வது, சீதையை இராவணன் கடத்தி செல்வது, ஹனுமான் மற்றும் அவரது சகாக்கள் உதவியுடன் சீதையை இராவணனிடமிருந்து மீட்டு வருவது, இந்த கதையைத்தான் சொல்வார்கள். இங்கே இராவணன் குறித்து இதுவரை கேள்விப்படாத, அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் ஆரியர்களால் மறைக்கப்பட்டுள்ளது. அரக்கன் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதால் அவன் கொடூர அரக்கனாக இருக்க வேண்டுமென்று அர்த்தமில்லை. மிக சிறந்த அரசராக இருந்திருக்கிறார். இலங்கையை அவரது சகோதரர் குபேரரிடமிருந்து வாங்கியிருந்தாலும் இலங்கையை அமைதியான முறையில் அரசாண்டிருக்கிறார். அங்கிருந்த மக்கள் இராவணனை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து போற்றியிருக்கிறார்கள். இந்தியா மற்றும் இலங்கையில் இராவணனுக்கு என்று ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கின்றன. ஆந்திராவில் உள்ள காக்கிநாடாவில் இராவணன் நிறுவிய மிகப்பெரிய சிவன் கோவில் இருக்கிறது. சிவனையும் இராவணனையும் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் புகழ்பெற்ற இராவணன் கோவில் இருக்கிறது. இராவணனின் தந்தை புகழ்பெற்ற ரிஷி விஸ்ரவஸ். இவரது தந்தை பிரஜாபதி புலஸ்திய ஆகும். இவர் பிரம்மன் தன் ஆற்றலை பயன்படுத்தி 10 மகன்களை உருவாக்குகிறார். அதாவது பிரம்மனின் மனதில் உருவான குழந்தைகள் இவர். ஆக இராவணனுக்கு பிரம்மன் கொள்ளுதாத்தா முறையாகிறது. இராவணன் விஸ்ரவா என்ற ரிஷிக்கு அசுரகுலத் தலைவர் சுமாலியின் மகன் கைகேசிக்கும் பிறந்தவர். ரிஷி வம்சத்தின் ஆற்றலும் அசுரகுலத்தின் பலம் சேர்ந்த கொள்ளு இராவணனை யாரும் அழிக்க முடியாத அசுரனாக வளர்ந்திருக்கிறார். அதனால்தான் இராவணனை கொல்ல ராமர் அஸ்மேத யாகம் நடத்துகிறார். பார்ப்பவர் எல்லோருக்கும் இருக்கிற சந்தேகம் இது: இராவணனுக்கு ஏன் 10 தலை? இது குறித்து பல கதைகளும் சொல்லப்படுகிறது. இருவேறு கதைகள் இதில் நம்பப்படுகிறது. முதலாவதாக, இராவணனுக்கு ஒரே ஒரு தலைதான் இருக்கிறது. அவரது தாயார் 9 முத்துக்கள் பதிந்த மிகவும்
உயர்தரமான நெக்லஸை பரிசாக கொடுத்திருக்கிறார். அதை அணிந்தபோது ராவணனின் உருவம் 9 உருவங்களாக பிரதிபலிக்கிறது. அதை நினைவு கூறும் விதமாக 9 தலைகளோடு ராவணன் அடையாளப்படுத்தப்படுகின்றான். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் சிவன் மீதுள்ள தீவிர பக்தியினால் தனது தலையை துண்டு துண்டாக வெட்டுகிறான். ஆனால் சிவனோ பக்தன் மீதுள்ள பாசத்தினால் ஒவ்வொரு துண்டையும் ஒரு தலையாக உரு கொடுக்கிறார். இப்படியாக இருவேறு கதைகள் ராவணனின் 10 தலைக்கு சொல்லப்படுகிறது. அப்போதிருந்த பண்டிதர்களில் கற்றுத்தேர்ந்தவனாக ராவணன் இருந்திருக்கிறான். எல்லோருமே அவனை மிகச்சிறந்த அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராமனும் ராவணனும் போர் புரிந்து சீதையை மீட்ட பிறகு ராவணன் இறக்கும் தருவாயிலும் தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் ராமனின் சகோதரனுக்கு உபதேசம் செய்தார். லட்சுமணனுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் பெரும்பாலானவை ராவணன் தன் சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களாகவே இருக்கின்றன. ராவணன் சொன்னதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது, எப்போதும் நீ உன்னுடைய தேரோட்டி, சமையல்காரன், வாயிற்காப்பாளன் மற்றும் சகோதரர்களிடத்தில் நல்ல உறவுமுறை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நினைத்தால் உன்னை எளிதாக வீழ்த்தலாம். அதேபோல உன் எதிரியின் பலத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். கிரகண மாற்றங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை நம்பிக்கை வை. அவை உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடும் என்கிறார். ராவணன் மிகப்பெரிய இசைக்கலைஞர். தனக்கென்றே ராவண வீணா என்ற இசைக்கருவியை உருவாக்கினார். அதில் சிவனை போற்றும் வகையில் சிவதாண்டவத்தின் சில பாடல்களை இசைத்திருக்கிறார். கடவுள் மீது தீவிர பக்தி கொண்டவர் ராவணன். தன்னுடைய கடும் தவத்தினால் ஏராளமான ஆற்றல்களை கொண்டிருக்கிறார். தன்னுடைய பெரும் சக்தியினால் சூரியனை மறைய வைக்கவும் அஸ்தமிக்கவும் ராவணனால் முடியும். மிக பெரும் ஆற்றல் கொண்ட ராவணனை பூலோகத்தில் மனித பிறப்பு எடுக்க வைத்திடும்போதே அதன் ஆற்றல் என்னவென்று தெரிந்திடும். தான் எதற்காக பூலோகம் செல்கிறோம், இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன என்பதை ராவணன் அறிந்தே இருந்திருக்கிறார். அதோடு தான் ஒரு விஷ்ணுவின் அவதாரத்தால் வதம் செய்யப்படுவோம், அதுதான் தனக்கு முக்தி அளிக்கப் போகிறது என்பதையும் ராவணன் முன்பே அறிந்திருந்தார் என்று பல அறிஞர்களும் சொல்கிறார்கள். சிவனின் அருளை பெற்ற ராவணனுக்கு தலைக்கணம் ஏறியதாம். மிகுந்த ஆணவத்தோடு என்னால் எல்லாம் முடியும், நானே பலசாலி, அந்த உலகில் என்னை விட பலசாலி யாரும் இல்லை என்று ஆணவத்தோடு கைலாய மலைக்கு சென்று அங்கே சிவன் மலையையே தாக்க ஆரம்பித்தானாம். தனக்கு விருப்பமான சிவன் இலங்கைக்கு அருகில் இருக்கட்டும் என்று சொல்லி கைலாய மலையை தூக்க ஆரம்பித்திருக்கிறான். ராவணனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த சிவன் தன் கால் கட்டை விரலை கொண்டு அழுத்த அதிக பாரம் தாங்காமல் தான் தூக்க நினைத்த கைலாய மலையை அப்படியே வைத்துவிட்டான் ராவணன். இந்த சம்பவத்தின் போதுதான் சிவன் ராவணனுக்கு இந்த பெயரை சூட்டியிருக்கிறார். ராவணனின் 10 தலைக்கு காரணம் 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் குறிக்கும் வகையில் ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கின்றன. இவர் ராசி கிரகங்களை கையாள்வதில் மிகுந்த திறமை படைத்தவராகவும் இருந்திருக்கிறார். இவரது மகன் பிறக்கும்போது ஒவ்வொரு கிரகமும் எங்கே எந்த வரிசையில் நிற்க வேண்டும் என்று கூட சொன்னார். எல்லா கிரகங்களும் கேட்க சனி கிரகம் மட்டும் முரண்டு பிடித்து ராவணன் சொன்ன இடத்தில் நிற்கவில்லை. ராவணனும் அவரது தம்பி கும்பகர்ணனும் பெருமாளின் வாயில் காப்பாளனாக இருந்தவர்கள். ஜெயா மற்றும் விஜயா, நாங்கள் அனுமதித்தால் மட்டுமே பெருமாளை நீங்கள் சந்திக்க முடியும், எங்களை தாண்டித்தான் யாராக இருந்தாலும் செல்ல முடியும் என்ற ஆணவம் இருவருக்கும் ஏற்பட்டது. தவறை உணர்ந்தவர்கள் விமோசனம் குறித்து கேட்க 7 ஜென்மம் விஷ்ணுவின் அவதாரமாக பூமியில் பிறக்க வேண்டும் அல்லது 3 ஜென்மங்கள் விஷ்ணுவின் எதிரிகளாக பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. விரைந்து விஷ்ணுவை அடைய வேண்டுமென்ற நோக்கத்தில் இருவருமே 3 ஜென்மங்கள் எதிரிகளாக இருக்கிறோம் என்றார்கள். ராவணன் மிகுந்த மருத்துவ திறமையும் கொண்டவர். ஆயுர்வேத மருத்துவத்துறையில் பெரும் திறமை படைத்தவன். நாடி பரீட்சா என்ற புத்தகத்தினை எழுதியிருக்கிறார். அதேபோல அர்க்கசாஸ்திரா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்துகள் எவ்வளவு அளவுகளில் எடுக்கப்பட வேண்டுமென்று விபரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை அவர் எழுதிய அர்க்க பரீட்சா என்ற புத்தகத்தில் மருந்துகள் குறித்து எழுதப்பட்டுள்ளது. குமார தத்ரேயா என்ற புத்தகத்தில் பெண்கள் குறித்த உடல் உபாதைகளும் அதனை தீர்க்கும் முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. காயங்களை உடனடியாக போக்க சிந்தூர மருத்துவ முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளார். ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான போர் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்தது. ராவணனை தவிர எல்லோரும் போரில் இறந்து விட்டார்கள். இந்த போரில் வெற்றி பெற மிகவும் சக்தி வாய்ந்த யாகத்தை ஆரம்பித்தான் ராவணன். இதற்கு முழு நேரமும், அதாவது யாகம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டும். இதனை அறிந்த ஹனுமானின் வானரப்படைகள் யாகம் நடத்த விடாமல் பல்வேறு இடைஞ்சல்களை செய்தார்கள். எதற்குமே ராவணன் அசைந்து கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ராவணனின் மனைவி மண்டோதரியை கடத்திச் சென்றார்கள்.
மண்டோதரி கத்தி கூப்பாடு போட்டும் ராவணன் எழவில்லை. ராமன் மனைவிக்காக எவ்வளவு செய்கிறான், நீங்கள் இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று மண்டோதரி கேட்க வேறு வழியின்றி ராவணன் எழுந்து சென்று விட்டான். யாகம் பாதியிலேயே முடிந்தது. இதனால் போரில் ராவணன் தோல்வியுற்றான். ராவணன் பாதி பிராமண குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சேர்ந்தவன். இவரின் தாட் கைகாசி அசுர குலத்தை சேர்ந்தவர். ராவணனின் தந்தைக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் பெயர் வாரவர்ணினி. இவர்களின் ஒரே மகன்தான் செல்வத்துக்கு கடவுளான குபேரன். விஸ்ரவாவின் 2வது மனைவியான கைகாசிக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனக என 4 பிள்ளைகள் உண்டு. ராவணனின் இயற்பெயர்கள் தசகிரீவா மற்றும் தசானனா என்பதாகும். பின்னர் ராவணன் என எல்லோராலும் அழைக்கப்பட்டார்கள். ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் என்று சொல்லப்படுகிறது. அவரின் நெற்றியில் திருநீர் எப்போதும் அதனால்தான் இருக்கும். இலங்கை என்றும் அழியாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி தவமிருந்தார் ராவணன். தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆத்மலிங்கத்தை ராவணனுக்கு தந்தார். அதை இலங்கை செல்லும் வரை கீழே வைக்கக்கூடாது என்றார். ஆனால் தேவர்களின் சூழ்ச்சியால் ராவணனால் அதை இலங்கைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. அனரண்யா மன்னரை ராவணன் வதம் செய்தார். அந்த மன்னர் இறக்கும்போது தசரதன் மகனால்தான் எனக்கு இறப்பு என கூறினார். அதன்படியே ராமனால் வதம் செய்யப்பட்டார் ராவணன். குரங்கு குல தலைவனான பாலியை ராவணன் கொல்ல முயற்சித்தார். ஆனால் மிக சக்தி வாய்ந்த பாலி ராவணனை தன் கையால் தூக்கி கொண்டு கிஷ்கிந்தை சென்றது. அங்கு உனக்கென்ன வர வேண்டும் என கேட்க இருவரும் நண்பர்களாக இருப்போம் என்று ராவணன் கூறினான். பின்னர் இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள். போர்க்குணம் கொண்ட ராவணனுக்கு ஜோதிடம் பார்க்கும் அபார திறமையும் வேத மந்திரங்களை கற்றுத்தேறிய ஆற்றலும் இருந்தது. ஆட்சிக்கலையில் சிறந்து விளங்கியவர் ராவணன். ராமன் அவரை வதம் செய்தபோது ராவணன் இறக்கும் தருவாயில் இருந்தான். அப்போது தன் தம்பி லட்சுமணனை ராவணனிடம் அனுப்பிய ராமன் அவனிடம் ஆட்சிக்கலையை கற்றுக்கொள்ளும்படி சொன்னார். ராவணனின் தம்பி விபீஷணன் ராமனின் தீவிர பக்தனாவார். 10வது நாள் போரின் போது ராமனிடம் தன் அண்ணனின் வயிற்றுப் பகுதியில் அம்பை விட சொன்னது இந்த விபீஷணன் தான். ராவணன் கடும் தவம் செய்து பிரம்மனிடம் தன் உயிருக்கு எந்த கடவுளாலும் முனிவராலும் அரக்கர்களாலும் ஆபத்து வரக்கூடாது என வரம் கேட்டான். அது கிடைக்கவும் செய்தது. ஆனால் மனித உருவெடுத்துதான் ராமன் பின்னாளில் ராவணனை வதம் செய்தார்.